தமிழகத்தில்தான் தற்போது அரசியல் சூழ்நிலை மிகவும் உஷார் நிலையில் உள்ளது. நடிகர் விஜய் தலைமையில் நடைபெறும் டிவிகே தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முக்கிய அரசியல் பேரணி சமீபத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டம் கரூர் ஸ்டாம்பீட் கொலை துரதிருஷ்டத்துக்கு பிறகு விஜயின் முதல் பெரிய பொதுக்கூட்டமாகும். ஈரோடு மாவட்டத்தில் நடந்த இந்த வழக்கறிஞர் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் வருகை தந்தனர். இங்கு பேசுகையில் விஜய் டிஎம்கே அரசு மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்து தற்போது நடக்கும் அரசியல் திசையை நல்லது மற்றும் கெட்டது என பிரித்து டிவிகேவை ஒரு தூய சக்தி என விளக்கினார். இதனைத் தொடர்ந்து மதராஸ் உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கட்டளை வழங்கியுள்ளது. ஜனவரி 5, 2026க்குள் பொது பேரணிகள், ரோட் ஷோ நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்கான வழிகாட்டுதல்களை SOP அறிவிக்க தமிழ்நாடு அரசு வர வேண்டும் என கூறியுள்ளது. இது கடந்த கரூர் துரதிருஷ்டத்தில் ஏற்பட்ட உயர்ந்த எதிர்பார்ப்பிற்கு பிறகு அரசியல் கட்சிகள் கோரிய தீர்ப்பாகும். அதே நேரத்தில் அருண்ராஜ் டிவிகே பொதுச் செயலாளர் அண்மையில் நடைபெற்ற கூட்டங்களில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை என்று தெளிவாக தெரிவித்தார். மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரையறுக்கப்படாத வாக்காளர்களை மீண்டும் பட்டியலிடம் சேர்க்க விரைவில் அரசு நடவடிக்கைகளை தொடக்கும் என்றும் கூறி வருகிறார். இது தேர்தல் முன்னேற்றத்திற்கான முக்கியமான நடவடிக்கையாக உள்ளது. இவையெல்லாம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற வாக்குப்பதிவு தேர்தலுக்கு முன்பாக அரசியல் சூழலை அவதானிக்க வைக்கின்றன. டிவிகேவின் அரசியல் நடவடிக்கைகள் மக்கள் கூட்ட துடிப்பும் எதிர்பார்ப்பையும் அது அதிகரித்து வருகிறது. இதுவரை நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளை இவ்வாறு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். நன்றி.